ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிடிசி பார்ப்போமா. இங்கே பாருங்கள், பிடிசி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த இதுக்குள்ள ஒரு பெரிய ரேஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பெரிய லெவல் மூவ்மெண்ட் பார்க்க முடியாதுன்ட்டு. பட் இப்போதைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்ன ஆகிதுன்னா, இங்கே பாருங்கள், இந்த லெவல் அப்சைட்லேயே நல்ல ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகிது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா 68,000 பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் வெரி வெரி ஹை. நம்ம 70,000 நம்மளோட டார்கெட்டை ரவுண்ட் லெவலில் நம்ம மீட் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பையிங்க்கு பார்க்குறோம். ஓகேவா, இப்போ இங்கே 1 2 3 பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இந்த லெவலேருந்து இந்த லெவலுக்குள்ளே பை பண்ணால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கணும். ஓகேவா, தென் உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் சொன்னால் நீங்கள் ப்ரீமியம் இதில் பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா. சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா. ஏஆர்கே. நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோ கடைசியில் வேணாம் இப்போயே நம்ம சொல்லிடுறோம். பிக்சல் அப்படின்ற ஒரு கிரிப்டோவில் நம்ம ஆல்மோஸ்ட்டு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பையிங்காக. இந்த லெவலேருந்து பை பண்ணி ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம். பை பண்ணியிருந்தால் கூட ஆல்மோஸ்ட் 16 to 17% இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ டவுன்ஃபால் ஆகிடுது. ஓகே, இது சில பேர் பை பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் எப்படின்னு சொல்கிறது, நீங்கள் வெறும் ரொம்ப ஸ்கேல்ப் ட்ரேடர்ஸாக இருந்தாலோ இல்லை சின்ன ட்ரேடர்ஸாக இருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு இது பெட்டர் இல்லை. பட் ஒரு பெரிய ப்ராஃபிட் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். குறைஞ்சது இந்த லெவல் கீழே டேயில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். திரும்பி இதை யூட்டர்ன் ஆக சான்சஸ் வெரி வெரி ஹையில் இருக்குது. ஓகேவா, சரி. ஓகே, பிக்சலு. நெக்ஸ்ட் மேண்டா சில பேர் பை பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கானதும் பார்ப்போம். மேண்டா ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லெவல் கிட்ட பையிங்க்கு சொல்லியிருந்தா இப்போ கரண்ட் லெவலில் பார்த்தா 21% போயிட்டு இருக்குது. ஓகே, 21 to 22% மேலே நம்ம இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நோ வே, க்ளோஸ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். சரிங்களா, க்ளோஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா. எம்டிடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு பையிங், நல்ல ஒரு பையிங் கிடச்சிக்குது. நம்ம இதை பற்றி அதிகமாக பார்க்க வேணாம். இப்போ நம்ம அடுக்கிறது இப்போதைக்கு நமக்கு நியூவாக ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆகுது அதை மட்டும் பார்ப்போமா. ஏஆர்பி பாருங்கள். ஏஆர்பி பார்த்தீங்கன்னா 1 2 3 பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்த லெவல் இந்த லெவலுக்கு கூட ஒரு பையிங் சைன். நம்ம ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சுப்போம். இவனுக்கு நம்ம டார்கெட் பெருசாக பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாக தான் நம்ம பார்த்தோம். பையிங், இவனோட டார்கெட் இவ்வளோ தூரம். சரிங்களா. ஏஆர்பி. நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா என்எஃப்பி பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ இவனை பை பண்ணலாம். பட் இப்போதைக்கு பை பண்ண வேணாம், இன்னும் கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் இன்னும் க்ரியேட் ஆகலை. க்ரியேட் ஆனதுக்கு நம்ம பை பண்ணிக்கலாம். ஆனால் இவன் ஃபுல் டைமில் பார்த்தீங்கன்னா லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்கிறான். சரிங்களா. அதுக்கடுத்து எஸ்எஸ்வி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகிருக்கிறான். ஸோ இவனை பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா நம்ம கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13% வரைக்கும் நம்ம மேலே எதிர்பார்க்கலாம் எஸ்எஸ்வி. சரிங்களா. லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வருதோ அவ்வளோ தூரம் நம்ம மேலே பார்க்கலாம். ஒரு 50 to 60% நம்ம எதிர்பார்க்கலாம் மேலேயே எஸ்எஸ்வி. அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஒய்எஃப்ஐ இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த இடத்துல பை பண்ணியிருக்கிறது பெட்டர். நம்ம முதல்ல இவ்வளோ தூரம் வச்சு மினிமம் டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒய்எஃப்ஐ நம்ம டேயில் கொஞ்சம் பார்த்துருவோம். எக்ஸாக்ட்லி வாட் வி சா. நம்ம என்ன நினச்சோமோ அது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான், பையிங் சைன், நல்ல ஒரு பையிங் சைன். நம்ம பை பண்ணலாம், பெட்டரான இது தான். சரிங்களா. ஸோ நம்ம அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணலாம் ஒய்எஃப்ஐ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் இப்போதைக்கு நம்ம பை பண்ண வேணாம். காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கு சின்ன ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பை பண்ணிக்கலாம் இஎன்எஸ். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்துருமா. ஏஆர்கே பார்த்தீங்கன்னா இவனும் நல்ல ஒரு பையிங் கிரிப்டோ தான், பார்த்தாவே தெளிவாக தெரியுதா. ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இனிஷியலி இன்னும் கொஞ்சம் 3 to 4 டேஸ்க்குள்ளே இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வேணால் பை பண்ணலாம் ஏஆர்கே. இன்னும் இன்றைக்கி ரொம்ப டக்குன்னு ஸ்பீடாக வீடியோ முடிக்கிறோம். காரணம் என்ன, நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் ஆகிடலாம். சரிங்களா. இல்லை உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படிலாம் வேணாம், எனக்கு ஏதோ ஒரு நார்மலான ப்ரைஸ் ஓகே அப்படின்றவங்களுக்கு
டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஆனால் அது எக்ஸாக்ட் ப்ரைஸ் கிடைக்காது, அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.